சனீஸ்வரன் யார்? சனீஸ்வரன் சனி கிரகம் எனப்படும் இந்து ஜோதிட கிரக தெய்வம். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக கருதப்படுகிறார். இவர் கருப்பு வண்ணம், நீண்ட முழுமையான உடை, கையில் தண்டம் அல்லது வாள், கருடன் அல்லது காகத்தில் அமர்ந்திருக்கும் உருவில் வர்ணிக்கப்படுகிறார். சனீஸ்வரனின் ஆட்சி காலம் சனி ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கும். இவர் சடுதியாக முடிவுகள் தரும் தெய்வம் அல்ல, ஆனால் நிலைத்த தீர்வுகளை, நீடித்த நன்மைகளை தரக்கூடியவர். சனீஸ்வரன் சனி பெயர்ச்சி அல்லது சடசதி போன்ற காலங்களில் சோதனைகள் தரலாம். ஆனால் அந்த சோதனைகள் நம்மை நெருக்கடி நேரங்களில் எப்படி வாழ்வது என்பதை கற்றுத்தரும். அவன் தரும் பாடம் கடினமானது, ஆனாலும் வாழ்க்கை முழுக்க இத்தற்கேற்ப ஒழுங்குபடுத்தும். 2ஆம் நடுநிலையான தீர்வுகள். சனீஸ்வரன் நீதியின் தெய்வம். அவரிடம் பக்தியுடன் பிரார்த்தனை செய்யும் நபர்களுக்கு அவர் உண்மையான உரிமையை கொடுக்கிறார், எதையும் நியாயமாக தருகிறார். யாரும் நம்மீது செய்யும் தீங்கிற்கு அவரே தக்க தண்டனை வழங்குகிறார். 3ஆம் தன்னம்பிக்கை மற்றும் பொறுமை. சனீஸ்வரன் இருப்பது நிறைய பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்கிற வாய்ப்பு. அவர் சோதிக்கும் காலங்களில் நாம் எந்த அளவிற்கு மனுறுதி கொள்கிறோம் என்பதை பார்க்கிறார். இதை தாண்டினால் நம்மை உயர்வாக உயர்த்துகிறார். 4வது காரியங்களில் திடமான முன்னேற்றம். சனீஸ்வரன் நமக்கு சுதாரிப்பு, சீர்திருத்தம் மற்றும் நிலைத்த வெற்றியை தருபவர். தாமதமாகவே கிடைக்கும், ஆனால் உறுதியாக கிடைக்கும் என்பதே அவரது அருள். 5வது பணநலன் மற்றும் நிலமான சொத்து. சனி பகவான் வியாபாரம், வேலை, நிலம், கனிவூட்டி, உழைப்பு போன்றவற்றின் காரகன். உழைப்பாளிகளுக்கு என்றென்றும் அருள் செய்யக்கூடியவர். அவனை வழிபடும் நபர்களுக்கு நிலம், சொத்து, வீட்டு வசதி போன்றவற்றில் மேன்மை ஏற்படலாம். 6வது தன்மை வளர்ச்சி மற்றும் சுய விழிப்புணர்வு. சனி தரும் காலம் நம்மை ஆன்மீக பக்கம் அழைத்துச் செல்லும். சுய பரிசோதனை, தவம், தியானம் போன்றவற்றில் ஈடுபட வைக்கும். இது நம்மை உள்ளார்ந்த மனிதராக மாற்றும். சனீஸ்வரனை திருப்திப்படுத்தும் வழிகள். ஏழைகளுக்கு உதவியுங்கள். சனீஸ்வரன் கருணை மிகுந்தவர். ஏழை எளியோருக்கு உணவு, ஆடை கொடுப்பது அவரை மகிழ்விக்கும். சனிக்கிழமையில் எண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். எளிமையான வழிபாடு மிகுந்த பலன் தரும். பிள்ளையாரை வழிபடுங்கள். சனீஸ்வரனை அணுக முடியாத போது விநாயகர் வழியாக செல்லலாம். காகங்களுக்கு உணவு வையுங்கள். சனி பகவானின் வாகனம் காகம், அதனால் அவர்களுக்கு உணவு வைப்பது மிகவும் நன்மை அளிக்கும். திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலுக்கு செல்லுங்கள். சிறப்பு வழிபாடு செய்து நன்மை பெறலாம். முடிவுரை. சனீஸ்வரனை பலரும் தவறாக புரிந்து கொள்கிறோம், ஆனால் உண்மையில் அவர் நம்மை உண்மையான வாழ்க்கை நெறிக்கு இட்டுச் செல்லும் ஒளிக்கதிர் போன்றவர். அவர் தரும் சோதனைகள் தற்காலிகமானவை, ஆனால் அந்த சோதனைகள் முடிவில் நம்மை நம்மால் நம்ப முடியாத அளவுக்கு உயர்த்திவிடும். சனீஸ்வரன் எனும் தெய்வம் உலக வாழ்க்கையின் சூட்சும உண்மைகளை நமக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு கருணையுள்ள ஆன்மீக சக்தியாக இருக்கின்றார். இவர் நம்மை நேரடியாக உயர்த்துவதற்கு பதிலாக பல்வேறு சோதனைகள் மற்றும் துன்பங்களை நமக்கு அனுபவிக்கச் செய்வதன் மூலம் அந்த அனுபவங்களை அடிப்படையாக வைத்து நம்மிடம் உழைப்பு, பொறுமை, தன்னம்பிக்கை, நியாய உணர்வு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வு போன்ற உயரிய பண்புகளை வளர்த்து நீடித்த நன்மைகளை நமக்கு கொடுக்கிறார். சனீஸ்வரனின் தாக்கம் ஒருவரது ஜாதகத்தில் பிரதானமாக அமையும் போது அவருடைய வாழ்க்கையில் தற்காலிகமான நெருக்கடிகள், மன அழுத்தங்கள், பொருளாதார சிக்கல்கள், வேலைவாய்ப்பு தடைகள் போன்றவை தோன்றலாம். ஆனால் இந்த நேரங்களில் அவர் தரும் உள் வலிமை, மன உறுதி மற்றும் தெய்வீக வழிகாட்டுதல் நம்மை முழுமையாக மாற்றும் வல்லமை பெற்றதாகும். ஏனெனில் சனீஸ்வரன் எப்பொழுதும் ஒழுக்கத்தையும் உண்மையையும் காத்து வாழ்கிற நபர்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீடித்த வெற்றி, நிலையான செல்வம், உயர்ந்த செல்வாக்கு மற்றும் நற்பேர் ஆகியவற்றை வழங்கும் அருள் மிகுந்த தெய்வமாக திகழ்கிறார். அதனால்தான் சனீஸ்வரனை அனுபவித்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவரை பயப்பட துவங்கினாலும் அவனது அருளால் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் நிலையான உயர்வையும் மதிப்பும் தத்துவ சிறப்பும் அடைந்து பின்னர் அந்த பயம் பக்தியாகவும் நன்றி உணர்வாகவும் மாறுவதை காணலாம். ஏனெனில் சனி பகவான் ஒரு தீவிர